கேரள கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் திருநெல்வேலியில் கேரள அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அந்த ஆய்வில் என்னென்ன விஷயங்கள் அவர்களுடைய ஆய்வுக்கு அல்லது பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது? அபிநயா, கேரளாவிலிருந்து கழிவுகள், அதாவது மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட ஏராளமான கழிவுகள் திருநெல்வேலி கழிவுகள் கொண்டு கொட்டப்படுகிறது. இந்த கழிவுகள் கொட்டப்படுவதை கேரளாவை சேர்ந்த அதிகாரிகள் தற்போது ஆய்வு நடத்தி வரக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். திருநெல்வேலி மாவட்டம் பழவூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொட்டப்பட்ட அந்த காட்சிகளை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கேரளாவை சேர்ந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் முகமது ரியாஸ் தலைமையிலான மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், கேரளாவினுடைய மாநகராட்சியை சேர்ந்த திருவனந்தபுரம் மாநகராட்சியை சேர்ந்த அதிகாரிகள், இமேஜ் என்ற அமைப்பை சார்ந்த அதிகாரிகள் என அமைப்பை சேர்ந்தவர்கள் என அவர்கள் திருநெல்வேலி மாவட்ட அதிகாரிகளோடு இணைந்து இந்த ஆய்வை நடத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்போது இவர்கள் பழவூர் பகுதியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தில் தண்ணீர் இருக்கக்கூடிய பள்ளத்தில் கொட்டப்படக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஏற்கனவே அவர்கள் ஒரு இடத்துல ஆய்வு, அதாவது ஒரு தனியார் பட்டா நிலத்தில் ஆய்வு மேற்கொண்டு வந்திருந்த நிலையில தற்போது இது ஊராட்சிக்கு சொந்தமான இடம். இந்த இடத்துல கழிவுகள் கொட்டப்பட்டு இருப்பது தொடர்பாக ஆய்வு நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த ஆய்வு அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கொண்டாநகரம் பகுதியில் ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் கழிவுகள் கொட்டப்படக்கூடிய அனைத்து இடங்களிலும் அவர்கள் ஆய்வு நடத்த இருக்கிறார்கள். இந்த ஆய்வுக்கு பிறகாக கேரளாவிலிருந்து வந்தது என்பதை அவர்கள் உறுதி செய்யக்கூடிய நிலையில் பயோவேஸ்ட் எந்த அளவில் இருக்கிறது, அதாவது அந்த மருத்துவ கழிவுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது குறித்து அந்த ஆய்வு நடத்தப்படுகிறது. தமிழக அதிகாரிகள் என்னென்ன கழிவுகள் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு காட்டக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களோடு மொத்தமாக அவர்கள் 7 பேர் வந்திருப்பதாக தெரிகிறது. தொடர்ந்து இந்த ஆய்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. சுமார் இன்று மாலை வரை இந்த ஆய்வு நடத்தப்படும் என தெரிய வருகிறது. என்னென்ன கழிவுகள் இருக்கிறது என்பது குறித்து இந்த ஆய்வு தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் கொட்டப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் இந்த ஆய்வு நடத்தப்படும் என தெரிய வந்திருக்கிறது. பிறகாக ஏற்கனவே பசுமை தீர்ப்பாயம் சொன்னது போல இந்த கழிவுகள் முழுமையாக அகற்றப்பட வேண்டும், கேரளா கொண்டு செல்லப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்ட நிலையில் இந்த ஆய்வு முக்கியத்துவம் பெற்றதாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆய்வு இன்று மாலை வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அபிநயா, மருத்துவ கழிவுகள் தற்போது அங்கு கொட்டப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் கேரள அதிகாரிகள் தங்களுடைய ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் அவர்கள் அது சார்ந்த முடிவுகளை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். விரிவான கள விவரங்களுக்கு நன்றி சிவமணி.